எறா தொக்கு செய்ய ஒரு கடாய் எடுத்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி சேர்த்துக்கோங்க. 20 பல் பூண்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளி சேர்த்து, தக்காளி நல்லா குழைய வதக்கிக்குவோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்த்துடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுவோம். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இதோடு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். மசாலாலாம் அப்போ தான் எறாவோடு நல்லா ஒட்டி வரும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. எறாவிலேருந்தே நல்ல தண்ணி எல்லாமே வரும். அடிக்கடி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க, பார்த்து அடி பிடிக்காமல். இப்போ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சுவையான இறால் தொக்கு ரெடி.